இங்க கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணு யாரோ ஒரு கஸ்டமர் சாப்பிடாம விட்டுட்டு போன கேக்க சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அதுல ஒரு தங்க மோதிரம் கிடைக்க ஆச்சரியத்தோடயே அதை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு வாயில போட்டுறா. அப்போ அங்க ஒரு பணக்கார கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ரிங்கு காணும்னு தேடிட்டு இருக்க இவங்களும் வாயில போட்டதை குடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் இவர் தேடிட்டு இல்லன்னு போக பின்னாடியே போய் பார்த்தா தான் தெரியுது அங்க வேற ஒரு பொண்ணு இவர்கிட்ட எனக்கு நீ ரிங்கு கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டேன்னு கோச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்களுக்கும் மனசு கேட்காம இப்படி ஆச்சுன்னு நடந்த விஷயத்த சொல்லி ரிங்க அவர்கிட்ட கொடுத்துறாங்க. இவரும் சரி அப்ப நீ நடந்த விஷயத்த சொல்லுன்னு கூட்டிட்டு போக அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட இப்படி பண்ணிட்டு இருக்க. இவரும் அதை பார்த்து இப்போதாண்டி கழட்டி விட்டு போனேன் அதுக்குள்ளவான்னு அதை பார்த்து கடுப்புல நான் அவளுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும், நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் நடி, அதை பார்த்து அவ கடுப்பாகட்டும், இந்த ரிங்க கூட நீயே வச்சுக்கோன்னு கொடுக்க இவங்க இப்படி அந்த பொண்ணை கடுப்பேத்திட்டு இருக்க. இவங்க சரி அவ்வளவுதான் என்னாலதான் உனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு இந்த ரிங்கு வேணாம்னு திருப்பி கொடுத்துறாங்க. இவரும் இப்படி ஒரு நல்ல பொண்ணா என்னதான் ஆசையில எடுத்திருந்தாலும் திருப்பி கொடுத்துட்டாலன்னு கொஞ்ச நாள் கழிச்சு இவரும் அதே கடைக்கு போய் இவங்களை கேக் சாப்பிட சொல்றாரு. பார்த்தா அதுல ரிங் இருக்க இவரும் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க அதுக்கு இவங்களும் சம்மதம் சொல்லிடுறாங்க.